தமிழக சட்டப்பேரவையில் இன்று நடைபெறும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் எடப்பாடி பழனிசாமி அரசுக்கு எதிராக வாக்களிக்க காங்கிரஸ் முடிவு செய்துள்ளது. எதிர்த்து வாக்களிக்க ராகுல் காந்தி உத்தரவிட்டதை தமிழக காங்கிரஸ் பொறுப்பாளர் முகுல் வாஸ்னிக் தெரிவித்துள்ளார். நேற்று மாலை காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்ற நிலையில் டெல்லி தலைமை இந்த முடிவை அறிவித்துள்ளது. முன்னதாக கூட்டத்திற்கு பிறகு பேசிய மாநில தலைவர் திருநாவுக்கரசர், காங்கிரஸ் எம்எல்ஏக்களின் முடிவு இன்று காலை 9 மணிக்கு மேல் அறிவிக்கப்படும் என்றார். அதற்கு EVKS இளங்கோவன் உள்ளிட்ட சிலர் அவரை கடுமையாக விமர்சித்தனர். நம்பிக்கை வாக்கெடுப்பில் காங்கிரசின் நிலை குறித்து மாநில தலைவர் திருநாவுக்கரசர் கூறியதையும் அதற்கு EVKS இளங்கோவன் முன்வைத்த குற்றச்சாட்டுகளையும் பார்க்கலாம். இப்போ நாங்கள் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னணி தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் தலைவர்கள் எல்லாம் கூடி இது சம்பந்தமாக கலந்து பேசியிருக்கிறோம். எங்களுடைய கருத்துக்களை டெல்லியில் எங்களுடைய தலைவருக்கு சொல்லுவோம். எங்களுடைய தலைவர் சொல்லுகிறபடி நாளை காலையில் 9 மணிக்கு மீண்டும் இங்கே கூடுகிறோம். எம்எல்ஏக்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாளைக்கு அவர்களுக்கு சொல்லுவோம். அதன்படி அவர்கள் செயல்படுவார்கள். நாளைக்கு தேவையானால் அவற்றை உங்கள்கிட்ட தெரிவிப்போம். கடந்த ஒரு வார காலமாக டெல்லியிலிருந்து வந்த பிறகு திருநாவுக்கரசர் சசிகலா கும்பலுக்கு ஆதரவாக பேசிக் கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு கூட இன்னும் முடிவெடுக்கவில்லை என்றெல்லாம் சொல்லியிருக்கின்றார். இது தவறு. உண்மையில் நடந்தது என்ன என்பதும் சிதம்பரத்துக்கும் தெரியும், மணிசங்கரையருக்கும் தெரியும், சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் KR ராமசாமிக்கும் தெரியும். சசிகலாவுக்கு கண்டிப்பாக ஆதரவு கிடையாது. அதேபோல் பன்னீர்செல்வத்துக்கும் ஆதரவு கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் எடுக்கின்ற வழியில் செல்கின்ற வழியில் நாமும் செல்வோம் என்று இதுதான் நடந்த உண்மை. உண்மைக்கு மாறாக இவரை இங்கே செய்திகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இவரை பற்றி மேலிடத்தில் புகார் செய்வோம்.